இன்னைக்கு எல்லாரும் வந்து ஏதோ ஒரு டயட் மெயின்டைன் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அங்கேயும் சாடிட்டு கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணால் அது வந்து ஹெல்த் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஹெல்த்தில் பல டைமென்ஷன்ஸ் உண்டு, பில்லர்ஸ் உண்டு. ஃபிசிக்கல், சோஷியல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், எக்கனாமிக்கல், இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் உண்டு. அதில் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். இது எங்களோட வஷிகரா ஹெல்த் கம்யூனிட்டியோட ஒரு கீ ஃபேமிலி மெம்பர். எஸ், ஃபேமிலி அப்படி தான் சொல்லுவோம், டாக்டர் தாமரை மேம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கார்டியோ பண்ணுறாங்களா, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறாங்களா, ஹிட் பண்ணுறாங்களா அப்படின்னா வந்து அதை விட மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்குறதா வந்து அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு படத்துக்கு கூட்டு போகிறது, என்டர்டைன்மெண்ட் கூட்டு போகிறது, அவ்வளோதான். பட் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட எப்படி கடந்து விளாடுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக வராது. சும்மா ஒரு 30 days கிராஷ் கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணால் வராது. அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்னஸ் ஹெல்த்ன்ற ப்ராக்டிசஸ் வந்து லைஃப் ஸ்டைல் அப்படியே இம்பைபானதான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி டைம் ஒரு கம்யூனிட்டி ஃபார்மேஷனில் வந்து ஒரு மக்களோட அசோசியேஷன், அந்த ஒரு பழகிறது, விளாடுறது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளோட ஹெல்த்தில். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளோட ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டியான டைம். அதுவும் ஒரு பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோட குவாலிட்டியான டைமோட எது இருக்கல நீங்கள் குவாலிட்டியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு எக்ஸாம்பிள்.